நீலகிரி மாவட்டம் உதகையில் வனப்பகுதியில் புலி தாக்கி தோடர் பழங்குடியின நபர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புலியிடம் சிக்கிய நபரின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? மேய்ச்சலுக்கு சென்ற எருமையை தேடி வனப்பகுதிக்குள் சென்றவர் புலியால் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். உடலை தேடிச் சென்ற உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். வனப்பகுதிக்குள் நடந்தது என்ன? உதகை அருகே உள்ள கவர்னர் சோலை வனப்பகுதியின் கொல்லங்கோடு மந்தையைச் சேர்ந்தவர் கேந்தர்குட்டன். 38 வயதான இவர் தோடர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். எருமைகள் வளர்ப்பு மற்றும் விவசாயம் செய்து வந்த நிலையில் புதன்கிழமை மாலை மேய்ச்சலுக்கு சென்ற எருமையை தேடி வனப்பகுதிக்குள் சென்றுள்ளார். ஆனால் இரவு நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் இரவு முழுவதும் வனப்பகுதியில் தேடுதலில் ஈடுபட்டனர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து இன்று காலை மீண்டும் தேடிய போது வனப்பகுதியில் கேந்தர்குட்டனின் உடல் சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எருமையை தேடி வனப்பகுதிக்குள் சென்றவரை புலி ஒன்று வேட்டையாடி கொன்றுள்ளது. உடலை இழுத்துச் சென்று பாதி உடலை சாப்பிட்ட புலி மீதியை அப்படியே போட்டுவிட்டு சென்றுள்ளது. அதனை பார்த்து பதறிப்போன உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதது வனப்பகுதியை 2 துண்டாக்கியது. இதுகுறித்து உடனடியாக பாசன்ஸ் வேலி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் புலியால் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்ட கேந்தர்குட்டனின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். புலி வேட்டையாடி தோடர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த நபர் கொல்லப்பட்ட சம்பவம் உதகை வனப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரத்த வாடை கண்ட புலி எப்போது வேண்டுமானாலும் ஊருக்குள் நுழையலாம் என்றும் இதனால் பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.